ஜெய்சினேகம் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோ ஒரு அவசர வேலையாக என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிற நேட்டிவ் பிளேஸுக்கு அங்கேருந்தே ஷூட் பண்ணுறேன். குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரியல, சவுண்டுலாம் கொஞ்சம் நாய்ஸ் இருந்தாலும் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். Very stuff and park. Can you speak to left? Okay, thank you. Bye. பொண்ணுங்களை இப்படி அழகாக அணுகுனாக்கா அவங்களுடைய ரியாக்ஷனும் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? பார்த்து கற்றுக்குங்கப்பா. இப்போ ஒரு பையன் வராங்கல்ல உங்கள் ஃபியூச்சரில், அவங்கள நீங்கள் எப்படிலாம் பார்த்துப்பீங்க? இப்படி பார்த்துப்பேங்க்கா. அது என்ன இப்படி பார்த்துப்பேன்? பார்க்குறவங்களுக்கு புரியும்க்கா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இப்படி பார்த்துப்பேனா கை ஃபுல்லா வச்சு பார்த்துப்பீங்க. கை கரெக்ட் கரெக்ட். என்னென்ன சொல்றான் பாருங்க. எனக்கு என்னமோ அவங்க கையில் பண்ணி காட்டின ரியாக்ஷனு கைக்குள்ளார வச்சு பார்த்துக்கிறதுக்கான ரியாக்ஷன் மாதிரி தெரியல. உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. ஏங்க தண்ணிக்குள்ளார இருந்து இப்படி திடுதிப்புன்னு எழுந்துச்சு மாட்டை மிரட்டினீங்கன்னாக்கா அது முதல்ல தான் கிளம்பி வரும்னு சொல்லிட்டு பயப்படாம என்னங்க பண்ணும்? எல்லாத்தோட வாயிலையும் என்ன பண்ணணும்? எல்லாரும் வாயிலையும் போய் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. ஏமா நீங்க எந்த நேரமும் அதே நினைப்பா இருந்தீங்கன்னாக்கா எதை பேசினாலும் உங்களுக்கு அப்படிதாம்மா குதர்க்கமா தெரியும். இதாங்க நம்ம பசங்க கிட்ட இருக்கிற வீக்னஸ். எவ்வளவு ஈஸியா விழுந்தாப்புல பாத்தீங்களா அந்த பொண்ணு கிட்ட அவரு. என்ன தம்பிக்கு கிளாஸை கவனிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டான் ஒரு வேலை. ஒருவேளை அவனுடைய கிரஷ் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா, அந்த எசப்பாட்டு பர்சனலா இருக்குமோ? அவருக்கும் சேம் பிளட் தான் வரப்போகுதுன்றது தெரியாம எவ்வளவு எகத்தாளமா சிரிக்கிறாப்புல அவங்கள பார்த்துட்டேன். ஏயா பூனால அள்ளி போட்டு உதவி பண்ண ஓகே, கலக்கி விட்டு உதவி பண்ணணும்னு யாராவது கேட்டாங்களா உன்ன? இன்னைக்கு சண்டேன்றத மறந்துட்டு எவ்வளவு பெரிய தப்ப பண்ண பார்த்துச்சு பாத்தீங்களா அந்த சேவல். அது என்ன குமார், நம்மளுடைய பயிற்சியும் முயற்சியும் மட்டும் எப்படிதான் இப்படி வீணாவே போகுதுன்னு தெரியல.
வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புற டைம்ல வந்து ஆர்டரா இருக்குமோ, அதனாலதான் இப்படி சமைச்சு கொடுத்துட்டு கிளம்புறாப்லையா? நானும் எவ்வளோ ஈட்டி எறிதல் போட்டியை பார்த்துருக்குறேன். ஆனா இவ்வளவு தூரமா யாருமே எறிஞ்சது இல்லம்மா. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. அடா மழை விடாம பெஞ்சாலும் நீ செஞ்சு முடிக்கணுன்ற வேலைய முடிக்காம நிறுத்த மாட்டேங்குது. கல்யாணமே ஆகாம ரொம்ப நாளா வெயிட்டிங்ல இருக்கிற 90s கிட்ஸுக்கு இதுதான் ஒருவேளை லாஸ்ட் ஆப்ஷனா இருக்குமோ? He won. I think I'm join her. Where's my phone? Oh, it's on. ஆட்டை தோல்ல போட்டுட்டு ஊரு பூரா தேடிக்கின்னு வந்தானா ஒருத்தன். அந்த கதையா இருக்குதுமா உங்க கதை. மொபைல வீடியோ எடுக்கிறதுக்கு ஆன் பண்ணி வச்சுட்டு காணான்னு தேடிக்கின்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்களே. Aí, Joel. Ó o bichão. அவங்கள இதுக்கப்புறம் லிஃப்டிக்கு போறத கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க சார். அப்பதான் இது மாதிரியான உங்களுடைய சில்மிஷம்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியாம அவாய்ட் பண்ணவாவது முடியும். அவங்களுடைய நம்பர் லாக்குக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லாம எவ்வளவு அழகா திருடி குடிச்சாவள பாத்தீங்களா? சிவகார்த்திகேயன் அவருடைய அமரன் திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நேராக தன்னுடைய வீட்டுக்கு வந்து மனைவியுடைய பிறந்த நாளுக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் இணையத்தில் இந்த ரீல்ஸ் வீடியோ மிகப்பெரிய வைரலா இன்னமும் பல பேரால் பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. நான் போன டைம் ஒரு மேம்கிட்ட போயிருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா இல்லை, எனக்கு பார்க்கணும்னு தோணல. இப்போ இவ்வளோ அழகா இருக்கிறனால நான் டெய்லி கண்டிப்பாக வந்துடுவேன். நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்றோம். நல்லா இருக்க மாட்டா தம்பி. நீங்கள் வந்து காலையிலையும் வச்சு சாயந்தரமும் வைங்க, 2 நேரமும் கூட நான் வரேன். நல்லாவே இருக்க மாட்டேன். காலைல ஒரு டைம்ல ஈவினிங் மட்டும் காலையில் வந்துடுறேன். ஏன்னா காலையில் எஞ்சுல லட்சுமி முகத்தில் முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பார்க்க அப்படி லட்சுமி மாதிரி தான் இருக்கீங்க. போட்டாண்டா நங்கூரத்தை. ஃபீஸ் எல்லாம் வந்து எவ்வளோங்க வாங்குறீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் மார்னிங்கும் வரதுன்னா நீங்க சேர்த்து தான் கொடுக்கணும். சேர்த்து கொடுக்கணும் மேம். என் உயிரே கொடுப்பேன் மேம் நான் உங்களுக்கு. நீ இந்த மேடம் கிட்ட போய் பாடம் கத்துக்கிறே இல்லையோ, பொண்ணுங்களை ஈஸியா எப்படி பேசி கவுக்கிறதுன்ற கோர்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா கத்துக்கிறதுக்கு பல பேர் ரெடியா இருக்கிறோம். அதுவும் ஆன்லைன் கிளாஸா இருந்தா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா நீ பையன் பாரு. ஓ கிரேஸ். ஓ ஓ ஓ கிரேஸ் கிரேஸ். உங்களுடைய கிரஷ் இவங்க தான் சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு சொன்னீங்கன்னாக்கா சும்மா விடுவானுங்களா நம்ம பசங்க? சொல்லுங்க. பேசவே விட மாட்டாருங்க, என்ன பேசவே விட மாட்டாரு. அப்ப அந்த ப்ராசஸ் நடக்கும் போது கூட நான் கத்துனா வாயை மூடிக்கிட்டு பண்ணுவாரு. இந்த வீடியோவுக்கு நோ கமெண்ட்ஸ். அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் மாட்டேங்குது. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ரசிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த சேனல்ல கண்டினியூஸா வீடியோ போடுறதுக்கு சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா கடைசியில் .கோட் கொடுக்குறேன். அதில் உங்களால் முடிஞ்ச உதவியை அனுப்புங்க. ஏன்னா சேனலுடைய மானிட்டைசேஷன் கேன்சல் ஆச்சுனாலும் எங்களால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியும். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.